ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே எங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, வாவ் இந்த பையன் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோ ஜியை தாங்க பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினோட நேம் மியா. இப்போ என்ன பார்க்க அழகாக இருக்கானான்னு சொன்னதுமே அங்கே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வா நம்ம அவன்கிட்ட போய் நம்பர் கேட்கலான்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு, நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வீச்சேட்டில் ஆட் பண்ண சொல்லி கேட்குறா. பட் அவன் அதுக்கு வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான். ரெண்டாவது டேட் பண்ண கேட்டதுமே எனக்கு வந்துட்டு அதுலேயுமே விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதுமே, இப்படி அடுத்தவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. நம்ம போய் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது, இந்த சைடில் நம்ம ஹீரோவே திரும்பி பார்க்கும்போது அவன் பார்த்ததுமே டக்குன்னு அவளுக்கு ரொம்ப நோஸாகி போயிடுது. அப்போ அங்கே பாட்டி வந்து கால் பண்ணிடுறாங்க. மியா நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே சத்தமாக கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவளோட நேம் மியாவான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டை ஹார்ன் வர்றான். என்னப்பா அந்த பொண்ணு அந்த பார்வை பார்த்துட்ருக்கா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருந்த டயத்தில் ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான வேர்ட்ஸ் எல்லாமே எழுதி லெட்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாக இருந்திருக்கான். இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ பார்க்குறேன்னா ஏதாச்சும் இல்லாமல் எப்படி நீ பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நம்ம ஹீரோவுமே என்ன உனக்கு என்ன அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையா, உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு யூனாவோட ஃப்ரெண்டு தான் சொன்னதுமே, அடப்பாவி என்னை எப்பயோ வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா, ஆனால் அவளை பற்றி நீ இன்னுமே யோசனை வந்து வச்சிட்ருக்கியா, உனக்கு என்ன அவளை ஞாபகம் இருக்கான்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மியான்னு சொன்னதுமே, பேரை கூட தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஏன்னா வேறு ஏதாச்சும் இல்லாமையா அப்படின்றத சொல்லும்போது, இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, டாக்கை வந்து வாக் பண்ண நீ ஆள் பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டியான்னு சொன்னதும் பண்ணியாச்சு அப்படின்றத சொல்கிறான். திரும்ப அங்கே ரூமுக்கு வந்துமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொண்ணு இந்நேரத்தில் வந்து கொத்திட்டு போயிட்டுருக்கோம்ப்பா, நம்மளாம் என்ன பண்ணுறது அப்படின்ற செட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீயுமே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேர்ள் தெரியுமா, நான் மட்டும் பையனாக இருந்தேன்னா கண்டிப்பாக ஒன்றை தான் வந்துட்டு டேட் பண்ணியிருப்பேன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே டாக்கை வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த டாக் பக்கத்தில் க்ளோஸாக போனதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறா. ஐ திங்க் உங்களுக்கு டாக்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் டாக் பக்கத்தில் வருதுன்னு சொன்னதும், அது என்னோட டாக் தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே ஒரு அங்கிள் வந்து பிஸ்கட்டை காமிச்சு கூப்பிட்டதுமே டாக் வேகமாக ஓடுனதுமே இவ பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்லிப் ஆகி விழுந்து அவன் ஷோட் பட்டன் எல்லாமே அங்கே வந்து ஓப்பன் ஆகிடுது. அப்போ அங்கே ஒரு தாத்தா வராரு. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டாங்க, எந்த இடத்துனாலும் வந்துட்டு அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனதும் ஹீரோயின் சாரி கேட்குறா. நான் வேணுக்குன்னு இந்த மாதிரி பண்ணலை அப்படின்றத சொல்கிறா. ஷையாக ஃபீல் பண்ணிட்டு ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கவுமே அசிங்கம் நடந்தது என்னமோ எனக்கு தானே அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். நான் வேணுக்குன்னு பண்ணலைன்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் வந்துட்டு கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோ வந்து இப்போ நீ எனக்கு வந்துட்டு ஷோர்ட் பட்டனை போட்டு விடுறியா இல்லை டாக்கை பிடிக்கிறியான்னு சொன்னதுமே, இல்லை நான் டாக்கவே பிடிச்சிக்கிறேன்னு சொன்னதும் அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே ஷோர்ட் பட்டன் அவன் போட்டுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னோட வேலை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, உங்கள் டாக்கை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே செக்யூரிட்டி கார்டு வராரு. என்னப்பா அந்த பொண்ணு என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை வந்துட்டு லைக் பண்ணால் என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே, உனக்கு என்ன யாராச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை நான் சும்மா தான் வந்துட்டு கேட்குறேன்னு சொல்கிறப்ப அவன் எனக்கு தெரியாதேன்னு சொல்லும்போது, உன்னை மாதிரி ஆள்கிட்ட போய் கேட்டால் என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணி விட்றான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் நாங்கள் ரூமுக்கு வரா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நான் வந்து டாக்கை வந்து கூட்டிகிட்டு போகும்போது என்னோடய பேக்கை நான் இங்கேவே விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அவன் சிரித்ததுமே, எதுக்காக இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு சொன்னதும், நீங்கள் பார்க்க எவ்வளோ வந்து க்யூட்டாக இருக்க தெரியுமா, அதனால தான் சொல்லிட்டு இருக்கான். சரி இவ்வளோ நேரம் கழிச்சு லேட்டாக நீ வந்து போக வேணாம், நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவனை தான் பார்க்க போனேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏன் மேலே பழி விழுகும்னு சொல்லிட்டு அவன் ஹெல்மெட்டை போட்டு ஸ்கூட்டியில் உட்கார சொல்கிறான். டைட்டாக பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வந்து இறங்கி வந்து தேங்க்யூ சொல்லிட்டு போகும்போது, என்ன ஹெல்மெட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா, நீ இப்படியே போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோயினுமே அவனுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு மிஸ்டர் ஜீன்னு சொல்லிட்டு பேசும்போது, என்னோட நேம் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீங்கள் தான் காலேஜில் எவ்வளோ ஃபேமஸான பர்சன், உங்கள் நேமை வந்துட்டு தெரியாத ஆள் யாராச்சும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இந்தாங்க இந்த கேண்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனதுமே ஹீரோவுமே அதை சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளுமே மறைஞ்சிருந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. உங்களை போய் நான் எப்படி மறப்பேன், நீங்கள் தான் என்னோட க்ரஷ் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாயிட்டு வரா. என்னால் இதை நம்பவே
தூங்கவே முடியலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு என்ன ஃபுட்டு சாப்பிட்டியா இல்லையான்னு சொன்னதும், ஐயோ நான் சாப்பிடவே மறந்து போயிட்டேனேன்னு சொல்லும்போது, இந்த ஸ்நாக்ஸ் இருக்குது இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அங்கே வந்துட்டு இங்கே பாருப்பா என்ன ரூமர்ஸ் போயிட்டுருக்குன்னு, ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் சுற்றிட்டு இருக்கான். நான் அந்த பொண்ணு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து பேர்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு அது நம்ம தானேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 பேத்துக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, அவன் என்ன உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுப்பா, அவர் வந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாருன்னு சொன்னதும், பட் எல்லா பொண்ணுக்கும் அவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது கிடையாதுல்ல, அப்படின்னா இதில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். நீ வந்து அப்படின்னா சேஸ் பண்ணணும். நீ என்ன பார்க்குறதுக்கு என்ன குறைச்சலாவா இருக்க, நீ பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்க, எவ்வளோ அழகான பொண்ணு தெரியுமா, கண்டிப்பாக அவன் வந்துட்டு உனக்கு ஓகே சொல்லுவான்னு சொன்னதுமே, பட் மூஞ்சில் அடிச்ச மாதிரி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்படிலாம் அவன் கண்டிப்பாக சொல்ல மாட்டான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவங்க ஃப்ரெண்டுமே நீ வந்துட்டு அவ்வளோ லைக் பண்ணுற, பேசாமல் வந்துட்டு நீ வந்து உன்னோட லவ்வை வந்துட்டு சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லும்போது, அதெல்லாமே கேட்டுட்டு நான் எப்படி போய் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே அங்கே வந்துட்டு தூங்கும்போது, நம்ம ஹீரோவே கனவுல அங்கே லவ்வை சொல்லி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கனவுக்கு தோணிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க ஃப்ரெண்டு யூனா தான் வந்துட்டு என்னப்பா எந்திரி போதும் இங்கே பாரு உனக்காக நான் டம்ளிங்ஸ்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொன்னதும், அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பல்ல விளக்கிட்டேவும் நான் எப்படிப்பட்ட கனவெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஹானை வந்துட்டு இன்னுமே ரொம்ப ஸ்டைலாக மாறிட்டான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டு பேசினதுமே, அப்படின்னா நீ இன்னுமே அவனை லைக் பண்ணிகிட்ருக்கேன், நான் பேசாமல் அவன்கிட்ட போய் பேச வேண்டியதானே அப்படின்றத சொன்னதும், நாங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ணும்போது யார் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசுகிறாங்களோ அவங்க டாகா தான் இருப்போம்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு போய் பேச மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க பார்ட்டிக்கு வர சொல்லி. ஹீரோயினுமே அங்கே போனாங்க. நம்ம ஹீரோ மேலே போய் தெரியாமல் இடித்ததுமே, எப்போ பார்த்தாலுமே என் மேலே தான் நீ வந்து இடிச்சிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கே சாரி சொல்லிட்டு வேகமாக போகிறா. என்னப்பா நடந்துட்டுருக்கு 2 பேத்துக்கு நடுவில்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஹீரோயின்கிட்ட எல்லாருமே நம்பர் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுமே அங்கே வந்து எனக்குமே உன்னோட நம்பர் வேணும் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னப்பா எந்த பொண்ணுகிட்டையுமே இவன் நம்பர் கேட்க மாட்டான், ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு நம்பர் கேட்குறானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. யார்ட்டையுமே நம்பர் கேட்டதில் என்னை விட்ட மட்டும் கேட்குறேன்னு சொன்னதும் தேவைப்பட்டுச்சு அப்படின்றத சொல்கிறான். அங்கே ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. அதை பார்த்ததுமே பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவளோட புக் ஒன்று வந்து கிடச்சிருக்கு, அதோட சேர்த்து ஒரு பொம்மையும் தான். ஸோ அந்த பொம்மையை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். அப்படின்னா இந்த பொண்ணு தானே அதுன்னு சொல்லிட்டு அங்கே அவளோட அந்த ஃபோட்டோஸ்க்காக லைக் போட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா லைக்லாம் போட்டிருக்கான், என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹீரோயின் சும்மா அவன் பாட்டு போட்டிருப்பான்னு சொல்லிட்டு எதுவும் பெருசு பண்ணலை. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி வியர்டு அங்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கோமே, சரி என்ன குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அவங்கவுங்க குரூப் பேரை சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஐயோ இவனோட குரூப்பில் நான் எப்படி ஜாயின் பண்ணாமல் விட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஷூன்னு ஒரு பொண்ணுகிட்டேருந்து கால் வந்ததுமே நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறதுக்காக வெளியே போகும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒருவேளை அவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் ஒரு ட்ரங்கான பர்சன் ஹீரோயின்ட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதுமே கரெக்டாக அப்போ ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை எப்படி நீ பிஹேவ் பண்ணுவேன் இந்த மாதிரின்னு. அப்போ அந்தாலும் அங்கே சாரி கேட்டுட்டு ப்ளீஸ்மா நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க அந்த ஆளான்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க சிரிச்சிட்டு இருக்கான். எதுக்காக நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு சொல்லும்போது நீ பார்க்க எவ்வளோ வந்துட்டு க்யூட்டாக இருக்க தெரியுமா அதனால தான் சொன்னதும், என்ன இவன் இப்படிலாம் ஃப்ளர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், ஏன்ட்ட தான் அப்படி பேசுகிறானா இல்லை மற்ற பொண்ணுங்ககிட்டையுமே பேசுவானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போனால் திரும்ப வர வரைக்குமே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ஆக்வர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ 2 பேருமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே என்னப்பா 2 பேரும் ஒரே டயத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சிடெண்ட்டாக தான் மீட் பண்ணிக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்று நான் தப்பாலாம் யோசிக்க மாட்டேன், நீங்களாம் வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஒருவேளை நம்மளை உண்மையிலேயே இவன் லைக் பண்ணிகிட்ருக்கானா நான் இல்லை தப்பாக ஏதாச்சும் புரிஞ்சிட்ருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. பிறகு அங்கே ரூமுக்குமே வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே வந்துட்டு இதை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும்ப்பா, நீ வந்துட்டு இன்னுமே சேஸ் பண்ணணும், நீ தைரியத்தை விடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஏகப்பட்ட அங்கே ஐடியாஸ் கொடுத்து சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு ட்ராவை வந்துட்டு அங்கே போஸ்ட் பண்ணி விடுறா. ஸோ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஏன்னா இந்த ட்ராயிங் நீ தான் பண்ணியான்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொன்னதும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே வந்துட்டு அங்கே சேட் பண்ணிட்டு இருக்கோமே, இப்போ டைம் ஆகிட்டுருக்குல்ல நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு குட் நைட்டாகவே சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினுமே
குட் நைட் சொல்லிட்டு படுத்துடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், ஓகேவா, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு பின்னாடி ஜீதா உட்காந்துருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. ஹீரோயின் திரும்பி பார்த்ததுமே ஹீரோ அங்கே பக்கத்தில் வந்துடுறான். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டியா, நம்ம இப்போ போகலாமான்னு சொன்னதுமே அவளுமே சரி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பேக்கை என்கிட்ட தான் நான் கொண்டு வரேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னும் ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, இந்த பேக் எதுக்கு இவன் வாங்கிக்கிட்டு இருக்கான், இவன் எல்லா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவானா இல்லை ஏன்ட்ட தான் இப்படி பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. 2 பேர் போகிறப்ப ஐ திங்க் வந்து என்னோட வந்து கிளாஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் தாங்கன்னு சொல்கிறப்ப பார்த்தா நம்மளோட ஹீரோயினோட அந்த குரூப்லேயே போய் அவன் ஜாயின் பண்ணிட்டான் போல். அவளோட பக்கத்தில் அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு நோஸ் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் எதுக்காக நீ வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒரு பொண்ணு இருக்காப்பா, அவளுக்காக தான் சொன்னதும் ஒருவேளை என்ன இவன் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஷை ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே நீ இப்போ என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லும்போது நீ பார்க்க வந்துட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஸ்கின்னை வந்துட்டு டச் பண்ணிகிட்ருக்கான். என்ன வந்துட்டு இப்படி ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அவன் தலையில் அங்கே கையை வந்துட்டு வச்சு தடவி கொடுத்ததுமே இப்போ என்ன ஒரு டாக் பண்ணுறேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறப்ப சரி நீ எதுக்காக ப்ளஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையுமே டச் பண்ணது கிடையாது, என்னையுமே டச் பண்ண விட்டது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப கிராண்டாகவே. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு உனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்குமான்னு சொன்னதுமே எனக்கு அப்படிலாம் கிடையாது, சும்மா நார்மலாக எனக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணாலே எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறப்ப பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அங்கே வந்து பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு உண்மையை சொல்லு, உன் கூட சேர்ந்து அவனை நாங்கள் பார்த்தோம், 2 பேத்துக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு, நீங்கள் 2 பேரும் அப்போ டேட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்க, நீ உண்மையிலே வந்துட்டு முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படியுமே உனக்கு வந்துட்டு தெரியலையா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவ்வளோ உள்ளே போயிட்டு வந்துட்டு இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ என்ன தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணதுமே அவள் இல்லைன்னு சொல்கிறா. 2 பேருமே சேர்ந்துங்க ஹாப்பி ஆகிட்டுங்க சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவன் என்னை லைக் பண்ணுறானா என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. பட் நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோ அவங்க மெசேஜ் பண்ணுறான், நீ கொடுத்த அந்த கேண்டி வந்து தீந்து போச்சுப்பான்னு, நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறப்ப சின்ன வயசில் நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கேண்டியை இவளுக்கு கொடுத்துருப்பான் போல். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது நினச்சிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே கிளாஸ்க்கு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு என்னோட ஆள் எனக்காக தான்ப்பா இங்கே வந்திருக்கான், நான் என் கூட போய் உட்காடுறேன், நீ வந்துட்டு கோய்க்க மாட்டேலன்னு சொன்னதும் ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறா. வேறு ஒரு பையன் கூட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கான், அவனோட நேம் வந்து ரிசியாங். அப்பாங்க அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு எனக்கு சில சப்ஜெக்டில் வந்துட்டு டவுட் இருக்குது, நீ எனக்கு கிளியர் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க போகிறா. அப்போ கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோங்க உள்ளே வந்துடுறான். அவனுங்க பார்த்ததுமே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே வேறு ஒரு டேபிளில் உட்காந்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவளவே அங்கே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன இங்கே வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க வந்துட்டு போய் உட்காந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இங்கே நடந்துட்டுருக்கு, இவன் எதுக்காக இங்கே வந்தான், 2 பேருக்கும் நடுவில் ஏதாச்சும் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டு அவன் ஃப்ளோட் பண்ணிட்டு பேசினதும் நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க ஃப்ரெண்டு ஏதோ போகுது தானே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுக்குறா. இவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனவே பார்த்ததுமே என்னை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்க, நான் என்ன அவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா தான் பார்த்தேன்னு சொன்னதும் கூட ஃப்ளோட் பண்ணிட்டு பேச முடியும்னு சொல்கிறான். சிரிச்சிட்டேவும் சரி வான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது வேறு ஒரு பொண்ணு வந்துட்டு அவன்ட்டு அங்கே சேட்டில் ஆட் பண்ண சொல்லி நம்பர் கேட்டதுமே நான் இப்போ வேறு ஒரு பொண்ணோட சேர்ந்து இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறான். அந்த பொண்ணுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாக இருக்குது. பட் இருந்தாலுமே அங்கே சாரி சொல்லிடுறா. பிறகு அங்கே உனக்காக தான் இந்த மிட்டாயை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்ததும் எனக்கு இதில் ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் பிடிக்கும்னு சொன்னதுமே அதில் இருக்க எல்லாத்தையுமே அவள் எடுத்து கொடுத்ததுமே அப்புறம் உனக்கு அப்படின்றத சொன்னதும் இல்லை எனக்கு வேணாம் நீ சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் எனக்குனே அப்படியே கையை டச் பண்ணிவிட்டு அந்த மிட்டாயை எடுத்துகிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கான். ஸோ இதெல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஏய் உண்மையை சொல்லு என்ன போயிட்டுருக்கு, இப்போ வரைக்குமே டேட் பண்ணலை அது இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்க, பட் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப அவங்க வந்துட்டு அவங்களுக்காக மில்க் டீ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாம் நம்ம ஹீரோ தான் வாங்கி கொடுத்துருக்கான். ஜூஸ் எல்லாமே இதெல்லாமே அவன் தான் வாங்கி கொடுத்தானான்னு
இருக்கானான்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொன்னதும், அப்போ அவன் வந்து உன்னை சேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பெரிய முட்டாளாக இருக்க, ஏன் உனக்கு வந்துட்டு என்ன இது கூட தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பசங்க எதுக்காக பண்ணுவாங்க, பொண்ணுங்களை கவர் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே ஜியாங் வந்துடுறான். ஏன்னா அவன் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு பேசுனதும் அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நீ அந்த கிளியர்லாம் பண்ணுவியா டவுட்டுன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ வந்துட்டு எதுக்காக அவகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுட்டு இப்போ அவன்கிட்ட போய் நீ என்ன பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னதும் ஒன்றும் இல்லை சும்மா நார்மலாக தான் சொல்கிறாங்க. நீ என்ன இப்போ ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு ஹீரோ கிட்ட கேட்டதுமே ஆமாம் நான் ஜெலஸ் ஆகிட்டு தான் பேசியிருந்தேன், நீ எதுக்காக அவன்கிட்ட போய் பேசுனேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறான். சும்மா நார்மலாக பேசுகிறதுக்கெலாம் போய் யாராச்சும் ஜெலஸ் ஆவாங்களாப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு அதை ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவன் போய் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்துட்டு டிலீட் பண்ணிடுங்க, நான் அந்த பொண்ணை வந்துட்டு எப்படியாச்சும் வந்து ஒத்துக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இந்த டயத்தில் ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆச்சுன்னா அந்த பொண்ணு பயந்து போயிட்டு என்னை வேணான்னு சொல்லிடுவா, இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த பொண்ணுமே ஓகே நான் டிலீட் பண்ணுறேன்னு சொன்னதும் என்னப்பா சொன்னேன் அந்த பொண்ணு கூலாக ஓகே சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னதும் அப்படி அவன்கிட்ட சொல்லணும்னா நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வந்து பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு இன்னுமே ஷையாக இதாகிட்டுருக்கு. சேர்ந்து சாப்பிட்றாங்க. பிறகு அவன் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ரூமில் விட போகும்போது அவள் படியேறேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. வேமா ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். பக்கத்தில் 2 பேருக்குமே க்ளோஸாக வந்ததுமே இங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாமே ரைஸ் ஆகிட்டுருக்கு. பார்க்க இவ்வளோ வந்துட்டு க்யூட்டாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டுருக்கு. ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு அவள் ட்ராவ் எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே ஒரு பார்ட்டி இருக்குது, அங்கே வந்து நைட்டு அவனுமே வரப்போகிறான், நீ என்ன எங்கள் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறான். அங்கே போயிட்டு டூட் அதர் தான் விளாண்டுட்ருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட்டு அங்கே வந்து அந்த வாட்டில் வந்து சுற்றி விட சொன்னதும் அவளோட சைடில் தான் வருது. டூத்தா டேரான்னு கேட்குறப்ப ட்ரூத் அண்ட் ட்ரஸ்ட் சொல்கிறா. சரி ஓகே நீ இதுக்கு முன்னாடி யாராச்சும் நீ லைக் பண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்கிறா. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. திரும்பவுமே இன்னொன்றையுமே பண்ண சொல்கிறாங்க. இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தான் அங்கே வந்துட்டு கூப்பிட்டதுமே இதை வந்துட்டு பண்ணுறதுனால உனக்கு ஷையாலாம் ஆகாதுல்லன்னு சொல்லிட்டு அவங்க தூக்குறான். அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஷை ஆகிட்டுருக்கா. நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நீ வந்துட்டு பாருன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு இந்த கிளப்பில் எடுத்த ஃபோட்டோ தான் போல் ஹீரோயின் பார்க்க போகும்போது நம்ம ஹீரோ தான் கால் பண்ணிடுறான். அவங்க 2 பேருமே பேசுகிறத அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அங்கே சிரித்ததுமே சவுண்டு கேட்குதாக்குன்னு சொல்லிட்டு அவள் இயர்பட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறா. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அப்பா அங்கே வந்துட்டு கதவை நாக் பண்ணுறாரு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, ஷோவை போய் மீட் பண்ணுன்னு சொன்னால் மீட் பண்ணாமல் எதுக்காக இருக்கன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சு. அங்கே ஃபோனை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுறான், எதுக்காக நீ ஃபோனை கட் பண்ணேன்னு, நீங்கள் வந்துட்டு ஷோவை லைக் பண்ணிகிட்ருக்கீங்கன்றப்ப நான் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்லன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு வேளை வந்துட்டு அவளை லவ் பண்ணுறானோ என்னமோன்னு சொல்லிட்டு. பிறகு பாட்டியுமே மீட் பண்ண வர்றாங்க. உங்கள் அப்பாவும் அவங்களுமே எவ்வளோ பெரிய ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு தெரியும்ல, தயவு செஞ்சு நீ ஷோவை போய் ஒரு தடவை டைம் வந்து எனக்காக மீட் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அந்த ஷூ வந்துட்டு வேணும்னே நம்ம ஹீரோ மேலே அங்கே வந்து தெரியாமல் விழுகிற மாதிரி வந்ததுமே அங்கே வேகமாக வந்துட்டு அவன் விளைவிக்கிறான். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, நான் விழுக போகிறேன் இல்லை நீ பிடிக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் சும்மா இந்த ட்ரிக்கெல்லாம் நீ என்கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காத, உன்னை மாதிரி ஆளை பற்றிலாம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உன்னை தான் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப வந்துட்டு டீஸ் பண்ணினா என்ன அர்த்தம்னு சொன்னதும் நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது பட் எனக்கு உன் மேலே விருப்பம் கிடையாது, நான் வேறு ஒரு பொண்ணை தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ போகாமல் தொந்தரவு பண்ணினா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியிருக்கும், நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் கோவமாயிட்டு போயிடா. பட் அவங்க அப்பாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. அவங்க பாட்டி அங்கேருந்து வரும்போது பாட்டி நான் நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்துட்டே வாங்க மறைஞ்சிருந்து கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னதுமே மறைஞ்சிருந்து யாரா கேட்குறது பார்ப்போம் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லு என்கிட்ட, உனக்கு வந்துட்டு பையனை பிடிச்சிருக்கா இல்லை பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப எதுக்காக என்னை பற்றி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவை காமிச்சதுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீ என்ன விட்ட ப்ரப்போஸ் பண்ணியா, யாராச்சும் வந்து கொத்திட்டு போக போகிறாங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது பாட்டி, நான் கூடிய சீக்கிரம் விட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவேன், பட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் யாராச்சும் இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்களான்னு சொல்லும்போது சரி ஓகே அவள் பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்டதுமே
அவ்வளோ ஒரு அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு அவன் வர்ணிக்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு போதும் போதும் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, எப்போ மீட் பண்ண போகிறோன்னு. நீ வந்துட்டு வேமாவட்ட ப்ரப்போஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டெப் பிரதர் வந்திருக்கான். ஃபேமிலி பார்ட்டி இருக்குது, நீ வரணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோ கால் பண்ணதுமே இப்போ எங்கே வந்துட்டு இருக்க, யார் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு இடிச்சு விட்றாங்க. அங்கே அவருக்கு விழுக போகிறப்ப அவங்க ஸ்டெப் பிரதர் காப்பாற்றிட்டு நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்போ யாரோட இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஃபேமிலி பார்ட்டிக்கு பார்க்க போகிறேன், அது வந்துட்டு என்னோடய ஸ்டெப் பிரதர்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் நோஸ் ஆயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஹான் வந்து எத்தனையோ சினிமாவில் பார்த்துருக்கேன்ப்பா, ஸ்டெப் பிரதர் வந்து அங்கே ஒரு வேளை வந்துட்டு லவ்வராக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவள் யாரையும் லைக் பண்ணேன்னு சொன்னா பார்த்தியா, ஏதாச்சும் வந்துட்டு புட்டுக்கிட்டு போயிடாமன்னு சொல்லிட்டு பேசினதும் வாயில் நல்லதே வராதாடா, வாயை முடி தோலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதும் உங்கள் பிரதர் விட்டுட்டு போகும்போது ஜியாங் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பணக்கார வீட்டு பசங்களெல்லாம் நம்பாத, அவனுங்கெல்லாம் ரொம்பவே மோசமானவங்களாம் இருப்பானுங்க, அவன் கண்டிப்பாக உன்னை ஏமாத்திடுவான், நீ ஒரு ப்ளே பாயின்னு சொல்லிட்டு பேசும்போது எப்படி ஒன்றை மாதிரியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு கோவப்படுறா. இதுக்கப்புறம் நீ யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேச தேவை கிடையாது, எனக்கு தெரியும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே கோமாகி போயிட்டு ஹீரோயினும் கூட அங்கே வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கான். ஹீரோவுமே வந்துடுறான். சரி ஓகே, அது ஸ்டெப் பிரதர் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறா. நம்ம ஒரு மூவி பார்க்க போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுட்ருக்கான். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ யாரையும் லைக் பண்ணேன்னு சொன்னியே, அது வந்துட்டு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அது நீ தானேன்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிக்கிறா. பட் அவன் கையை பிடிச்சதுமே இவளே அவங்க வந்துட்டு கையை பிடிச்சி முன்னாடி போகிறத பார்த்துட்டு அப்படின்னா ஆல்ரெடி ஓ மனசில் நான் இருக்கேன் அதானே அர்த்தம்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு நைட்டு போல் அங்கே ரூமில் கொண்டு வந்து விடும்போது அவளோட தலையில் இருக்க ஹேர் பேண்ட் அவன் எடுத்துக்கிறான். இது எதுக்காக உனக்குன்னு சொன்னதுமே இது வந்துட்டு நான் வச்சுக்கிறேன், எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அங்கே கோட் எல்லாமே போத்தி விட்டதும் அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு பிறகு கழட்டி கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே அவங்க பிரதர் வந்து என்ன இவ ஏதாச்சும் ஒன்று புள்ளி பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் கிடையாது, இது என்னோட வந்துட்டு ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவங்க பேசுகிறா, இது என்னோட பிரதர்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அங்கே வந்துட்டு அவனுக்குமே வந்துட்டு பெருசாக எதுவும் தோணலை. அங்கே ஓகே நீங்கள் வந்துட்டு பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவள் பக்கத்தில் அங்கே வந்துட்டு அவன் நீ பார்க்க இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு இன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ அவங்க வீடியோ காலுக்குமே வந்துடுறான். ஸோ வந்துட்டு அவன் அங்கே குளிச்சுட்டு வந்ததுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாட்டாக இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு தோணுது. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா என்ன மாதிரி வீடியோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நாங்கள் ரொம்பவே இன்னசென்ட் அப்படின்றத அவ சொல்கிறா. நெக்ஸ்ட்டு அங்கே திரும்ப அங்கே ஜியாங் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே உல்ட்டாவாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ கோவமாயிட்டு அவள் காலை நடுவில் விட்டதும் அவன் விழுக போனதுமே அவன் இன்னுமே வந்துட்டு திமிரா அங்கே பேசினதும் அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை பயங்கரமாக சண்டை போட ஆரம்பித்ததும் அவன் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நைட்டு போயிட்டு இருந்தால் நம்ம ஹீரோ அங்கே அவனை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்றான். என்ன தைரியம் தான் நீ அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பேன்னு. நெக்ஸ்ட் டே பார்த்தா கிளாஸ்க்கு போகும்போது கை கால் உடஞ்சி அங்கே வந்துட்டு வர்றான், வாயே பேசலை. அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருமே என்னப்பா நடந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயினுக்காக அவங்க மெசேஜ் பண்ணுறான் மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லி. நம்ம ஹீரோயினுமே போனதுமே அங்கே வந்துட்டு அவள் சூலேஸ் கலந்துருக்கதை பார்த்துட்டு அவன் கட்டி விட போனதும் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்காக இது கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்றத அவன் சொல்கிறான். கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு அப்படின்னா நீ தான் அவனை போட்டு அடித்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே வந்துட்டு அவன் ஆமான்னு சொல்கிறான். உன்னை தொந்தரவு பண்ணால் எப்படி வந்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு என்ன வலிக்குதான்னு சொன்னதும் ஆமாப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு. நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லும்போது நைட்டு திரும்ப 2 பேருமே சேர்ந்து அங்கே சேட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அவளுக்கு வந்துட்டு எடுத்தெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பிறகு அவன் நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நான் ட்ரிப்புக்காக போக போகிறேன், நீ என்னை மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே வேகமாக அங்கே வந்துட்டு போகிறா. அங்கே அவளுக்கு ரொம்பவே கவலை ஆகிட்டுருக்கு. எத்தனை நாளைக்கு நீ வந்துட்டு வராமல் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அங்கே நான் வந்துட்டு இப்போ கிளம்பி போய் ஆகணும் ஓகேவான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அங்கே கையில் வந்துட்டு அந்த பேண்டையுமே அவன் போட்டுட்டு நான் இப்போ போகிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே பாரு அவன் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணோட சேர்ந்து இருக்கான், இது ஷூ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கும் போது ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப
ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ரொம்பவே ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு பேசாமல் நைட்டு இன்றைக்கி நம்ம கிளப்புக்கு போகும் அங்கே மேல் மாடல் எல்லாமே சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ திரும்ப ட்ரிப்பில் இருந்து அங்கே வந்துடுறான் போல். அப்போ அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே பாருப்பா அவங்க 2 பேருமே சேர்ந்து மேல் மாடலை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்களான்னு சொன்னதும் விழுந்தடிச்சு இவன் வேமா அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ அங்கே வந்து போய் பார்த்ததுமே இவங்க தண்ணியை போட்டுட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு பிடிச்சி அங்கே வந்துட்டு இழுத்துட்டாவே நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது இந்த மேல் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, பார்க்குறதுக்கு ஜீ மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு நான் உன்னவே ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்றத சொல்கிறா. அங்கேருந்து அவள் போகும்போது வேமா இவன் வந்து பிடிச்சி இழுத்துட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது அவள் போதையில் என்ன பண்ணுறாதுன்னே தெரியலை, நீ பார்க்க என்ன ஜீ மாதிரியே இருக்க, இது எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஜீ மாதிரி கிடையாது நான் ஜீ தான் அப்படின்ற சொன்னதுமே நீ வந்துட்டு எதுக்காக இங்கே என்ன பார்க்குறதுக்கு வந்த, உனக்கு தான் அந்த ஷூவை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னதும் யாரும் உன்ட்ட சொன்னது ஷூவை வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு, அதெல்லாம் ஜஸ்ட் ரூமர்ஸ் மட்டும்தான், அப்போ சேர்ந்து எல்லாம் ஃபோட்டோ வந்து லீக் ஆயிடுச்சின்னு சொன்னதுமே அது என்னோட பாட்டியை நான் பார்க்குறதுக்காக போயிருந்தேன், அவங்களுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஸோ இவளுமே பின்னாடியே வந்திருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவளை நான் எப்பயுமே லைக் பண்ணது கிடையாது, நான் உன்னை மட்டும்தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நீ வந்துட்டு என்னை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் ஆமான்னு சொல்கிறான். ஃபைனலாக மரமண்டைக்கு புரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ விஷயங்கள் ஒரு பையன் உனக்காக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கான், இப்போ வரைக்கும் உனக்கு புரியலையா, நீ பேசாமல் வந்துட்டு நான் உனக்கு தான் சொல்லிட்டு நீ வந்து ப்ரூவ் பண்ணணுன்னா நீ வந்துட்டு ஒரு அங்கீகாரம் மாதிரி பண்ணி வச்சுக்கோ, அதுக்கு பேசாமல் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய லிப்பில் வந்துட்டு நீ கிஸ் கொடு, நான் வந்துட்டு உனக்கு தான் சொந்தம்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டுருக்கு. அங்கே வேகமாக போயிட்டு அவனோட கழுத்தில் வந்துட்டு அவங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே பார்த்துட்டு அங்கே அவனுக்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. இப்படியே வந்து போச்சுன்னா ரூமில் வந்துட்டு ஆள் விட மாட்டாங்கப்பா, டைம் ஆகிட்டுருக்கு, நீ விடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் எழுந்திரிச்சு அவன் நம்ம எப்படி இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. என்ன நேற்று நடந்தது புரியலையா, இல்லை வந்துட்டு ஞாபகம் இல்லையா, இல்லை நடிக்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவளுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லி அங்கே மெசேஜ் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு அவனை மீட் பண்ணுறதுக்கே ரொம்பவே ஷை ஆகிட்டேக்கா. அவன் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன வந்துட்டு நடந்து எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் தான் லவ் பண்ணுறேன்றதையுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்துட்டு வேணான்னு நினைக்கிறேன்ப்பா, இங்கே ஆளுங்க பார்த்தாங்கன்னா ஆல்ரெடி என்னென்னமோ பேசுகிறாங்க, ரொம்ப தப்பாயிரும்னு சொன்னதும் என்ன பேசுவாங்க சொல்லு, 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்குன்றப்ப யாருமே எதுவும் பேச மாட்டாங்க, நான் ஷூவெல்லாம் எப்பயுமே லைக் பண்ணலை, நான் ஒன்றை தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின்ட்ட தன்னோட லவ்வையுமே அங்கே வந்துட்டு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போயாச்சும் நீ சொல்கிறியா இல்லையா என்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் ஃபைனலாக சொல்லிடுறான், நாங்கள் 2 பேருமே சேர்ந்து டேட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக 2 பேருமே இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு கொஞ்ச நாளுமே. பிறகு அவங்க அப்பா பார்த்தா ஒன்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எங்கள் கன்னத்தில் அறைய ஆரம்பிச்சிடுறாரு, எவ்வளோ வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சின்னு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே டெடி பியர் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அவனை அங்கே சமாதானப்படுத்தங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு முடியலனாலுமே கேர் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவன் தன்னோட லைஃப்பில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், அவங்க அம்மாவுக்கு என்ன மாதிரிலாம் ஆச்சுன்னு. அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிருது நம்ம ஹீரோயினுக்கு. அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்ருக்கா. நீ லைஃப்பில் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்க, கண்டிப்பாக வந்து உனக்கு எந்த ஒரு கஷ்டமே நான் வந்துட்டு எப்பயுமே நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன பிள்ளையில நீ வந்து எனக்காக வந்து கேண்டி ஃபஸ்ட் டைம் நீ தான் கொடுத்த, என்னோட அம்மா அப்பா டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போய் நான் ரொம்பவே வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்டு தான் அழுதுட்டு இருந்தேன், அப்போ இருந்து நீ தான் என்னை இப்போ வரைக்குமே கேர் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்கிறா. நீயும் நானுமே ஒரே ஸ்கூல் தான், பட் கிளாஸ் வந்துட்டு வேறு வேறு, அப்போ இருந்தே உன்னை வந்துட்டு நான் லைக் பண்ணிகிட்ருக்கேன்ற விஷயத்தையுமே சொன்னதுமே அவனுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. 2 பேருமே ஃபைனலாக ஹாப்பியாக அங்கே வந்துட்டு அங்கே தன்னோட லவ் அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.